இது என்ன நம்பர் டாக்டர்? என்ன நம்பர் இருந்தால் நமக்கு சுகர் இல்லைன்னு அர்த்தம்? என்ன நம்பர் இருந்தால் சுகர் இருக்குன்னு அர்த்தம்? இப்போ சுகர் எனக்கு இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 40 வயசுக்கு மேலேயே ஆகுதுன்னு வைங்களேன். ஒரு சுகர் பார்க்குறதுக்குன்னு ஊர்லலாம் ஒரு இடம் இருக்கும். இந்த வந்து பிளட் டெஸ்ட் எடுப்பாங்கப்பா, சுகர் பார்ப்பாங்கன்னு. அவங்கள்ட்ட நம்ம முன்னாடியே போனோம்னா சொல்லிடுவாங்க, நாளைக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்துருங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் நமக்கு வரும். அடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு நம்பர் வரும். உங்களுக்கு பார்த்துட்டு சுகர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு மாத்திரையும் கொடுத்துருவாங்க. இது என்ன நம்பர் டாக்டர்? என்ன நம்பர் இருந்தால் நமக்கு சுகர் இல்லைன்னு அர்த்தம்? என்ன நம்பர் இருந்தால் சுகர் இருக்குன்னு அர்த்தம்? இப்படி மாத்திரை போட ஆரம்பிக்கிறது தான் அந்த சுகரினுடைய ஸ்டார்டிங்கா? அது எங்கே வரை கொண்டு போகும்? இது என்ன டாக்டர்? இது ரொம்ப நல்ல கேள்வி. நான் இதை அழகாக விளக்கமாக சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற நம்பர் வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. ஏன்னா இது வந்து முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அவர் போயிட்டு அங்கே கேம்ப் நடக்கிற இடத்துல சுகர் செக் பண்ணுறதோ இல்லை மெடிக்கல் ஷாப்பில் சுகர் செக் பண்ணுறதோ அது ரைட்டான விஷயம் கிடையாது. தெர் இஸ் அ கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் கால் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட், ஜிடிடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய காம்ப்ளெக்ஸ் டெஸ்ட். இது வந்து எல்லா லேப்லையுமே எல்லா ஊர்லையுமே பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெஸ்ட் இதுதான். இது வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபாஸ்டிங்கில் போய் டெஸ்ட் பண்ணுவாங்க, ரத்தத்தை எடுத்து பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஒருத்தர் வந்து இந்த டெஸ்ட் தான் வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னு சொல்லுவோம். டயபெட்டிஸ் ஒருத்தருக்கு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன், ப்ரீ டயபெட்டிஸ். ஸோ அதாவது ஆரம்பகட்ட சக்கரை நோய் அப்படின்னா என்னன்றது கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஒரு டெஸ்ட் தான் நம்மளுக்கு சரியான கரெக்டான டைரக்ஷன். இது எப்படி பண்ணணும்னா ஒருத்தர் வந்து ஃபாஸ்டிங்கில் 8லேருந்து 10 மணி நேரம் தூங்கிட்டு அவர் காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு சாம்பிள் ஃபாஸ்டிங்கில் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் 75 கிராம்ஸ் குளுக்கோஸ் ஒரு 100 ml வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை குடிக்க சொல்லுவோம். அது குடித்த பிறகு ஃபர்ஸ்ட் ஹவரில் ஒரு டெஸ்ட்டு, 2வது மணி நேரம் ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து 3 டெஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபாஸ்டிங்கில் ஒரு டெஸ்ட்டு, ஃபர்ஸ்ட் ஹவர் அண்ட் செகண்ட் ஹவர் 2 hours டெஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஃபாஸ்டிங் டெஸ்ட்டும் 2 மணி நேரம் கழிச்சு குளுக்கோஸ் கொடுத்த டெஸ்ட், இந்த 2 டெஸ்ட்டு வச்சு ஒருத்தவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கா இல்லை ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கா இல்லை டயபெட்டிஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நார்மல். இப்போ ஃபாஸ்டிங் சுகர் வந்து நார்மலாக 100க்குள்ளே இருக்கணும். அந்த ஃபாஸ்டிங் சுகர் 126க்கு மேலே போனால் அது வந்து டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். டயபெட்டிஸே ஃபாஸ்டிங்கில். இதே ஃபாஸ்டிங்கில் வந்து 100லேருந்து 125 வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இது நார்மலும் கிடையாது, ஆனால் டயபெட்டிஸும் கிடையாது. இது வந்து ப்ரீ டயபெட்டிஸ். இதை வந்து இம்பேர்ட் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்கிறோம், IFG. ஸோ இது வந்து ஆரம்பகட்ட சர்க்கரை நோய். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கழித்து குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்கிறது. அது நார்மலாக பார்த்தீங்கன்னா 140க்குள்ளே இருக்கணும். அதுவே 199க்கு மேலே, அதாவது 200க்கு மேலே தாண்டிடுச்சுன்னா அதை டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 140 to 199 இதை வந்து அதே மாதிரி நார்மலும் கிடையாது, டயபெட்டிஸும் கிடையாது, ப்ரீ டயபெட்டிஸில் இருக்குது. இது வந்து நம்ம குளுக்கோஸ் கொடுத்து செக் பண்ணுறதுனால இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ், IGT. ஸோ இதையும் வந்து ஆரம்பகட்ட சர்க்கரை நோய். ஸோ இப்போ வந்து இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ், இம்பேர்டு ஃபாஸ்டிங் குளுக்கோஸ், இது ரெண்டுமே ப்ரீ டயபெட்டிஸ். இப்போ ஃபாஸ்டிங்கில் வந்து 126 மேலே இருக்குது அண்ட் குளுக்கோஸ் கொடுத்து 2 hours மேலே இருக்குது, 200 மேலே இருக்குன்னா இது டயபெட்டிஸ். அப்போ நார்மல் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் வந்து 100க்குள்ளே இருக்கணும், குளுக்கோஸ் கொடுத்து 2 மணி நேரம் கழிச்சு 140க்குள்ளே இருக்கணும். இந்த நம்பர் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ ஒருத்தர் நார்மலாக இருக்குன்னா அவருடைய லைஃப் கண்டிப்பாக டயபெட்டிஸ் எல்லாமே இருக்காரு, ஆனால் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது டயபெட்டிஸ்னால் இவர் வந்து இதை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை செக் பண்ணணும். அப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்க லைஃப் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க மருத்துவர் அணுகணும், செல்ஃபாக எடுக்கக்கூடாது. இப்போ முக்கியமாக இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு டாக்டர்ஸ் எதாவது அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனோன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் டாக்டர் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க எல்லாமே டாக்டர் MBBS MD மருத்துவம் அவங்க எல்லாமே லெவல்ல பேசுவோம். ஒருத்தவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னொரு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாஸ். ஸோ அதில் வந்து வர மெசேஜஸும் நிறைய இருக்குது. இல்லை கண்டிப்பாக நான் ஆக்சுவலாக வந்து இன்ஃபர்மேட்டிவ் ஏரியாவில் இருக்கும், நம்ம எல்லாருக்கும் எல்லா மெசேஜும் இருக்கும். நம்ம சரியான மெசேஜ் நம்ம போகிறோமான்றதும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ அதை கேட்கும்போது நம்ம சிம்பிளாக ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நம்மளுக்கு மைண்டில் தோணுது எதை தின்னா பித்தம் தெரியும் அப்படின்றது. அதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை தான் நம்மளால் ஃபாலோ பண்ணும். ரொம்ப காம்ப்ளெக்ஸான இருக்குது. இப்போ டாக்டர் போனால் கண்டிப்பாக மெடிசன்ஸ் கொடுத்துருவாருன்ற ஃபியர்லேயே வந்து அவங்க என்ன ஈஸியாக இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது. சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் இருக்குல்ல டாக்டர், நம்ம சுகர் பேஷண்ட்னு மாறிடுவோம். இப்போ நார்மலாக அது இருக்கும், அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட் மாறிடுவோம். ஓகே, சுகர் இருக்கு, உனக்கு சுகர் இருக்கான்னு கேட்பாங்க. ஒரு அரை சக்கரை போட்டு டீ போட்டு டீ குடிக்கணும், இல்லாட்டி இல்லை இப்படி ஒரு சைக்காலஜிக்கல் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் இதில் இருக்குல்ல. ஸோ இது கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து ஒன் திங் கால்டு டயபெட்டிஸ் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதாவது வந்து இப்போ நம்ம டயபெட்டிஸ் வந்துடுச்சுன்னா நம்ம டாக்டராக வந்து மெடிசன்ஸ் கொடுக்குறோம், அவங்களுடைய லைஃப் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். பட் அவங்களுடைய உள் மனசில் என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்குறதில்ல. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து இதை பற்றி ரொம்ப முக்கியமாக பேசணும். ஏன்னா டயபெட்டிஸ் டிஸ்ட்ரெஸ் ஒருத்தவங்களும் மன அழுத்தம் உள்ளாருக்குள்ளார வருது. இப்போ டயபெட்டிஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்களும் மட்டும் அஃபெக்ட் ஆகல, அவங்களுடைய சுற்றி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா அவங்களால அந்த சொசைட்டியில் வந்து இன்னும் நல்லா பாசிட்டிவ் வர முடியும். அப்போ we have to understand இது வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி வந்து டயபெட்டிஸ் இன்றைக்கி மட்டும் ட்ரீட் பண்ணுறது கிடையாது, அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கிற ஜர்னி. ஸோ நம்ம வந்து இன்னொரு பாசிட்டிவும் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஒருத்தர் டயபெட்டிஸ் இருக்குன்னா
அவங்களோட இது ஆராய்ச்சி பூர்வமாக பண்ணது. அவங்களுடைய சுகர் நல்லா கண்ட்ரோல் வச்சுருக்காங்கன்னா, ஒரு நார்மல் பர்சனும் ஒரு டயபெட்டிஸ் பர்சனும் அவங்களோட லைஃப் ஜேர்னி பார்த்தீங்கன்னா, ஒரு டயபெட்டிஸ் பர்சன் நல்ல கண்ட்ரோல் வச்சிருக்காரு, அவர் மெடிசன்ஸ் கரெக்டாக எடுக்கிறாருன்னா, அவரோட லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு நார்மல் பர்சனோட டயபெட்டிஸ் பர்சன் அதிகமாக இருக்கும் ஆராய்ச்சி சொல்லுது. ஓகே. ஸோ தட் மீன்ஸ் டயபெட்டிஸ் மேக்ஸ் யூ மோர் டிசிப்ளின். இது எல்லாமே நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து ஆமாம், டயபெட்டிஸோட இருக்கேன் அப்படின்னு சோர்ந்து போயிடாம, டயபெட்டிஸ்னால என்னுடைய உணவு கட்டுப்பாடு வந்து ஒரு டிசிப்ளினான முறைக்கு வந்திருக்கு, நான் நல்லா சாப்பிட்றேன்னு நினச்சிக்கிறணும். கண்டிப்பாக. ஸோ அது யோசிக்கிறோம். ஆமாம், இது ஆக்சுவலாக வந்து டயபெட்டிஸ்னா அது டிசீஸாக தான் பார்க்குறாங்க. பட் நாங்கள் அதை டிஸார்டராக பார்க்குறோம். ஏன்னா பிகாஸ் டயபெட்டிஸ்னா டிசீஸ் இல்லை, டிஸார்டர். இது குறைபாடு. இந்த குறைபாடை நம்ம சரி பண்ணணும். அந்த குறைபாடு வந்து வாழ்நாள் ஃபுல்லாக சரி பண்ணணும். இப்போ ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையோடு நம்ம வாழக்கூடாது. அதை நல்லா கொண்டு போகும்போது நார்மல் பர்சனோட நீங்களே இன்னைக்கு பார்க்கலாம். நான் சொல்கிறது வந்து ஆராய்ச்சி பூர்வமாக செஞ்சது. ஸோ அவங்க நல்ல கண்ட்ரோலை வச்சுட்டீங்கன்னா, நானே பார்க்குறேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக 25 வருஷமாக இருக்கிற டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாமே வருவாங்க. ஆனால் 3 months ஒன்ஸ் கரெக்டாக வந்து அந்த HbA1c டெஸ்ட் வந்து 6.57 வச்சிருப்பாங்க. ஐ கேன் see them happiness. அவங்களுக்கு அந்த டயபெட்டிஸ் இருக்குன்னே தெரியாது. அவங்க ஜஸ்ட் வந்து என்னை பார்த்துட்டு வரணும் தான் வருவாங்க. அந்த மெடிசன்ஸ் கரெக்டாக இருக்கா என்னன்னு பண்ணால் தென் தே கோ நார்மலோட இருக்கிறவங்களோட அவங்க லைஃப் ஹெல்த்தியாக இருக்காங்க. திஸ் இஸ் என்னுடைய ப்ராக்டிஸில் நான் பார்த்த விஷயம். ஸோ தே ஃபீல் தட் தே டோன்ட் ஃபீல் ஹேவ் டயபெட்டிஸ் இட்ஸ். இது நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து இருக்கு. ஸோ எஸ்பெஷலி நம்ம டயபெட்டிஸ்னு கண்டுபிடிச்ச அந்த 6 months பீரியட் இட்ஸ் அ குரூஷியல் பீரியட். ஸோ அவங்க அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம். இன்னொரு விஷயம் பாசிட்டிவ் நான் சொன்னது என்னன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து டயபெட்டிஸ் ரிமிஷன், அதாவது நம்ம டயபெட்டிஸை வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கடைசியா இந்த கேள்வியை கேட்டு தான் நான் பேட்டி முடிக்கணும்னு நினைச்சிருந்தேன். இப்ப கடைசியா அதான் டாக்டர் நான் வரேன். இப்ப டயபெட்டிஸ் வந்து நான் வெளியே கூட போர்டு பார்த்தேன் நம்ம ஹாஸ்பிட்டல்ல, உங்களுடைய கேபின் வெளியே டயபெட்டிஸ் இஸ் ரிவர்சிபிள் அப்படின்னு. ஏன்னா ஒரு தடவை சக்கரை வந்துருச்சுன்னா அது வந்துட்டு திருப்பி நம்ம மறுபடியும் பழைய வாழ்க்கை முறைக்கு போக முடியாதுங்கிறது தான் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சது. ஆனா நீங்க ரிவர்சிபிள்னு சொல்றீங்களே, இது என்ன டாக்டர்? ஓகே. ஸோ இந்த ரிவர்சிபிள் வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக வந்து டயபெட்டிஸ் ரிவர்சல்ன்றதை வந்து டயபெட்டிஸ் ரெமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. டயபெட்டிஸ் கண்டுபிடிச்சா அடுத்த ஸ்டெப் வந்து டயட், எக்ஸசைஸ், மெடிகேஷன்ஸ். இதுதான் பில்லர்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, மெடிகேஷன்ஸ் வந்து எடுக்கிறது வந்து நீங்கள் சொல்ல மாதிரி அதனாலேயே வந்து அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. அப்போ அவங்கள வந்து நம்ம எப்படி வந்து மெடிசன்ஸ் இல்லாமல் டயட், எக்ஸசைஸில் கொண்டு போகலான்றதுக்கு நியூ கேஸ்டில் டாக்டர் ராய் டெய்லர்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ட் ஸ்டடி ரிசர்ச் ப்ரூவ் பண்ணி அந்த ஸ்டடி பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டடி மூலமாக தான் வந்து டயபெட்டிஸ் ரெமிஷன் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சர்க்கரை வந்து நம்ம ஒருத்தர் டயபெட்டிஸ் இருக்குன்னா ஒரு 5 to 10 years டயபெட்டிஸ் டியூரேஷன் இருக்கவங்க கூட இந்த பிளான், அதாவது என்னென்னா டயட், ஸோ மெயினாக வந்து உணவு, அதே நேரத்தில் உடற்பயிற்சி, அந்த பர்டிகுலர் அவங்க எல்லாமே அந்த குரூப் ஆஃப் ஸ்டடீஸ் ஒரு 800 calories டயட், அந்த டயட்டை அவங்க ஃபாலோ பண்ணணும். அதே நேரத்தில் அவங்க சொல்கிற அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் 800 calories. ஸோ கண்டிப்பாக புரியுது. பட் நம்ம உடம்புக்கு அதுதான் தேவை. நம்ம தான் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம எதுவுமே வந்து ஓவர் ஃபிட் பண்ணுறது வந்து நல்லது கிடையாது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம எனர்ஜி நம்மளுக்கு எவ்வளோ தேவை, நம்மளோட உடலுக்கு தான் அது போனால் போதுமே. ஸோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் வந்து நம்ம ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க. அடுத்ததாக நீங்கள் போனீங்கன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பற்றி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம். ஸோ அதனால் நம்ம மெயினாக சொல்ல வருது என்னென்னா, இது வந்து இந்த காலகட்டத்தில் பாசிபிள். நாங்கள் 10 years முன்னாடி வந்து டயபெட்டிஸ் இருக்குன்னா கண்டிப்பாக 50 cell பீட்டா செல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போயிடுச்சு, அவங்களுக்கு வந்து லைஃப் லாங் மெடிசன்ஸாக எடுக்கணும் அப்படின்றது இன்னைக்கு இந்த ஆராய்ச்சி வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் வந்து 5 years ஒரு டயபெட்டிஸ் கண்டுபிடிச்சிருக்காருன்னா அவர் என்ன வந்து பார்க்குறாரு, எனக்கு வந்து மெடிசன்ஸ் இல்லாமல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். இது வந்து டாக்டரால் மட்டும் பண்ண முடியாது, நம்ம 2 கை சேர்ந்தால் தான் சத்தம் வரும். ஸோ அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணும். தே நீட் அ மோட்டிவேஷன். ஸோ மோட்டிவேஷன் இந்த சென்ஸ் அந்த டாக்டரோட டீமோட நியூட்ரிஷனிஸ்ட்டும் வேணும், அதே நேரத்தில் ஃபிசியோதெரபிஸ்ட்டும் வேணும், அதே நேரத்தில் அவங்களோட மென்டல் வெல்பீயிங்கும் முக்கியம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த மைண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்காது, சம்டைம்ஸ் மாறும். ஸோ இந்த மைண்ட்ஃபுல்னஸும் அவங்களுக்கு தேவை. இது எல்லாமே டீமாக பண்ணாங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 people இந்த லாஸ்ட் 6 months நாங்கள் ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாமே HbA1c 8 இருந்தவங்க இன்றைக்கி வந்து 6.5, 5.7 வந்திருக்காங்க. ஸோ இப்போ ரெமிஷன் சயின்டிஃபிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம HbA1c வச்சு தான் சொல்கிறோம். ஸோ HbA1cன்றது என்னென்னா, அதுதான் வந்து ஆவரேஜ் சுகர் ஃபார் த லாஸ்ட் 3 months. நீங்கள் குதிரைக்கு கடிவாளம் மாதிரி டயபெட்டிஸ்க்கான வந்து டூல் தான் HbA1c. இப்போ 3 மாசத்துல எப்போ எது ஹையஸ்ட் எனக்கு போயிருக்கு, எது லோவஸ்ட் வந்திருக்குன்னு ஒரு ஆவரேஜாக நம்ம சொல்ல முடியும். இந்த ஆமாம், அது நான் இப்போ எக்ஸாம்பிள் அதை நல்லா புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம உடம்புல வந்து ரெட் பிளட் செல்ஸ்னு இருக்குது, சிகப்பு அணுக்கள். ஸோ இந்த சிகப்பு அணுக்கள் வந்து லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 90 days, அதாவது 90 நாள்ன்றது 3 மாதத்துக்கு குறிக்குது. அந்த ரெட் பிளட் செல்லில் தான் வந்து ஒரு ஹீமோகுளோபின் ஒட்டிச்சிருக்கு. அது வந்து கிளைகாஸ்லேட்டட்னு சொல்கிறோம். கிளைகாஸ்னா அந்த ஹீமோகுளோபின் வந்து குளுக்கோஸ் கேரி பண்ணுது. ஸோ அந்த குளுக்கோஸ் வந்து 90 நாள் அந்த ரெட் பிளட் செல்ஸில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த எடுத்து பார்க்கும்போது அந்த ஹீமோகுளோபின் 90 days இருக்கிறத வச்சு நம்ம 90 நாள் இவங்களோட சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். அந்த ஒரு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டயபெட்டிஸ்க்கு இதுதான் மெயினான டூல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா அது 6.5க்கு மேலே இருக்குன்னு அர்த்தம்.
இப்போ ஆரம்ப கட்டத்தில் இருக்குன்னா 5.7 to 6.4. அப்போ நார்மல் பார்த்தீங்கன்னா 5.7க்குள்ளே இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் வந்திருக்கு, HbA1c 8ல் இருக்குது. ஸோ அவர் வந்து நம்ம ரிவர்சன் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி நம்ம சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டயட் எக்ஸசைஸ், இப்போ மெடிசன்ஸ் நம்ம சிலது கொடுத்துருக்கோம். அந்த மெட்ஃபார்மின் மெடிசன்ஸோ இல்லை என்ன மெடிசன்ஸ் கொடுக்குறோமோ அதில் போட்டு அவர் HbA1c வந்து ஒரு 8லேருந்து 6.5 கீழே வந்துட்டார்னா ஃபஸ்ட்டு அந்த மெடிசன்ஸ் இல்லாமல் அவரோட டயட் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட்டு நம்ம கொண்டு போகலாம். அடுத்த 3 monthsல அதே 6.5 கீழே இருந்தானா அந்த ரெமிஷன் ஸ்டேஜில் இருக்காருன்னு அர்த்தம். அந்த 6.5லேருந்து எப்போ ஒரு 5.7 கீழே போகிறானோ இதுதான் வந்து டயபெட்டிஸ் ரிவர்சல் அப்படின்னு சொல்கிறோம். பட் இது வந்து லைஃப் லாங்காக கொண்டு போகணுமான்னு கேட்டால் அது அவர் கையில் தான் இருக்குது. எல்லாரும் நினச்சிருக்காங்க டயபெட்டிஸ் ரிவர்சல்னா 5.7 கீழே வந்துச்சு, என்னுடைய டயட்டே டயபெட்டிஸை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு இதுவாக எடுத்துக்கிறாங்க. பட் அந்த 5.7 3 months ஒன்ஸ் செக் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் வந்து லாங் டேர்ம் ரிவர்சல் அப்படின்றக்கான அர்த்தம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா டயபெட்டிஸ் ரெமிஷன் என்ன, ரிவர்சல்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ரெமிஷன்ஸ் பண்ணி அந்த மெடிசன்ஸ் இல்லாமல் நிறைய நாள் கொண்டு போகலாம். பட் எவ்வளோ நாள் கொண்டு போகிறாங்கன்றது அந்த இண்டிவிஜுவல் கையில் தான் இருக்குது. ஃபைன் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். சூப்பராக சொன்னீங்க டாக்டர்.